வெல்கம் பேக் டு தியா ஸ்ரீ அண்ட் சிஸ்டர்ஸ் அன்ஃபில்டர்ட். நான் தான் உங்கள் தியா. ஸ்க்ரீனில் தெரிய இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம இந்த ப்ரௌனியை பண்ண யூஸ் பண்ண போகிறோம். நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட்டாக 3 முட்டையும் உடைச்சிட்டு நம்ம நல்லா கலக்கிக்கலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் தயிர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த 1.5 கப் சுகரையும் ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லோரும் சொல்கிறது தான் சுகர் தான் நம்ம ப்ரௌனியோட டெக்ஸ்சரை டிசைட் பண்ணோம், அதனால் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணதை ஒரு பெரிய பவுலில் மாற்றிடலாம். இப்போது நம்ம ஏற்கனவே மெஷர் பண்ணியிருந்த மைதா, கொக்கோ பவுடர், எண்ணெய் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம 1/2 ஸ்பூன் வெனிலா எசன்ஸை சேர்த்துக்கலாம். திருப்பி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் சால்ட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். போதும். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு பவுலில் பட்டர் தடவி அதில் நம்ம பேட்டரை ஊற்றிடலாம். பார்க்கவே அழகாக இருக்கா? இந்த ப்ரௌனியை நம்ம குக்கரில் பண்ணலாம். குக்கரில் இருக்க விசில், கேஸ்கெட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஒரு பவுல் மாதிரி அதில் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம பேட்டர் ஊற்றின பேனை வச்சா வேலை முடிஞ்சுது. குக்கரை ஒரு 20 to 25 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. நீங்கள் அவன் யூஸ் பண்ணிங்கன்னா இதை 170 டிகிரி செல்சியஸில் ஒரு 25 மினிட்ஸ் வச்சிங்கன்னா We're unfiltered. Let's go. நல்லா பஜ்ஜியாக இருக்கா? டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்குது. என்னென்ன சொல்கிறான் பாருங்க. கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. நீங்கள் இதை பண்ணி பாருங்கள். அடுத்த வாட்டி நான் இன்னொரு ரெசிபியோட வரேன். அது வரைக்கும் என்னன்னு தெரில, கேமராவை பவுலை ஃபோக்கஸ் பண்ண சொன்னால் என் கையை ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கு.